மகேஷ் முதல்வரே நேரடியாக சென்று அந்த களத்தில் ஈடுபட்டிருந்தார். அன்னைக்கு மட்டும் அவர் போகாமல் இருந்திருந்து மா சுப்பிரமணியம் சார் அப்போ தான் வந்திருக்கார் நினைக்கிறேன். அவரும் போகாமல் இருந்திருந்தா 41 பேர் உயிர் மரணம் 100ஆக மாறியிருக்கும். ஒரு மிகப்பெரிய துயரம் ஏற்பட்டிருக்கும். கரூரில் இருக்கக்கூடிய வசதிகள் மட்டும் வைத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்க முடியாது. கொஞ்சம் விட்டிருந்தார்னா 3 நாள் தமிழகமே தீப்பற்றி எரிந்திருக்கும். ஒரு வீடு பனையூர் வீடு காலியாயிருக்கும். ஓகே, இதை செய்திருந்தால் ஒரு தாளாந்திர அரசியல்வாதியாக இருந்தால் தமிழக முதல்வர் இதை செய்திருப்பார். அவர் தமிழக முதல்வர், அனைவருக்குமான முதல்வர். எனவேதான் அந்த உயிரிழப்பை தடுத்தார், அமைச்சர்களை அனுப்பினார், விரைந்து முடித்தார், அரசியல் பண்ண மாட்டேன் என்று சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு பக்குவம் கொண்ட தலைவர் யாரு கிடைப்பா? இது தமிழகத்திற்கு கிடைத்திருப்பது ஒரு வரப்பிரசாதம் தான். இதை மக்கள் மறந்தால் மிகப்பெரிய ஒரு சிக்கலில் செல்ல வேண்டிய சூழல் ஏற்படும் என்பதை ஒவ்வொருத்தரும் உணர வேண்டும். அது மட்டும் இல்லை, ஒரு சைடு குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம், இன்னொரு சைடு பெரியவர்களுக்கு அன்புச்சோலை திட்டம், மாணவர்களுக்கு திட்டம், மருத்துவ இல்லம் தேடி மருத்துவம், டெலிமெடிசன், 108 ஆம்புலன்ஸ், இப்படி இத்தனை திட்டங்களையும் கொடுத்து இந்த தமிழகத்தினுடைய ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை உயர்த்தி, வாழ்க்கை தராதரத்தை உயர்த்தி, தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை இரட்டை இலக்கத்திற்கு கொண்டு வந்த